பித்தன் தமிழகத்துல முக்கியமான ஒரு எழுத்தாளர். 1906 பிறந்த அவரு ரொம்பவே குறுகிய வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு. இருந்தாலும் அந்த வருஷத்துக்குள்ளே தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு அளிச்சிருக்காரு. சொசைட்டில இருந்த பாவர்ட்டி, உமன்ஸ் லைஃப், அது மட்டும் இல்லாம கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், இன்இக்வாலிட்டி, சூப்பர்ஸ்டிஷன், ஹைப்போக்ரசி, இது எல்லாத்த பத்தியுமே பயமே இல்லாம எழுதினவரு. அவருடைய ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? ஸ்ரீ விருத்தாச்சலம். ஆனா அவரே நம்ம புதுமை பித்தன்னு கூப்பிடுறோம். புதுமைனா புதுசு, பித்தன்னா வித்தியாசமா யோசிக்கக்கூடிய ஒரு ஆளு. அவர் எழுத்துக்களும் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் அவரை புதுமை பித்தன் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். சொசைட்டில எல்லாருமே பேச பயந்த விஷயத்த தைரியமா எழுதினவரு. புதுமை பித்தனால எல்லாருக்கும் அவர் சிறுகதைகள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அவர் சிறுகதைகள் மாறி அவருடைய கவிதைகளும் ரொம்பவே அருமையா இருக்கும். இந்த புத்தகம் ஃபுல்லாமே புதுமை பித்தனுடைய கவிதைகளை கொண்டதுதான். இது பப்ளிகேஷனுடைய புதுமை பித்தன் கவிதைகள். இந்த புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய தலைப்புகள் இருக்கு. தலைப்புகள் கீழே நிறைய கவிதைகள் கொடுத்திருக்காங்க. எல்லா கவிதைகளும் வாசிச்சு காமிக்க முடியாது இல்லையா? சோ ஒரு 5 கவிதைகள் உங்களுக்காக நான் வாசிச்சு காட்டுறேன். முதல் கவிதை உருக்கமுள்ள வித்தகரை தலைப்பு கீழே உள்ள கவிதை. நிற்க ஊரணி கரை அருகே உட்கார்ந்திருந்து கொண்டு ஊர்வம்பு பேசுவதாய் ஏனையா உளறுகிறீர்? ஊரணி கதையெல்லாம் ஊரறிந்த ரகசியம் கான். அன்றொரு நாள் உம்முடைய மச்சாவி ஊரணி கரை அருகே உட்கார்ந்திருந்தானாம். உப்பிலினின் கோயில் உப்பு குரத்தி மகள் உள்ளான் பிடிக்க வந்தாள். உள்ளான் பிடிக்க வந்த ஊர்வசியின் உள்ளம் பிடிக்க எண்ணி உம்முடைய மச்சாவி கண்ணங்கரிய திரள் மேனியிலே கை வைத்தான். தத்து பித்தென்று ஏதோ தடமாடி பேசிவிட்டான். இந்த ஊரணி காதை ஊரெல்லாம் சிரிப்பாய் சிரித்தது கான். அந்த கதையைத்தான் அடியேன் குறிப்பிட்டேன். இந்த கவிதையை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறுகதை மாதிரி இருக்கு. ரொம்பவே காமெடியா இருக்கு இல்லையா? அடுத்து காதல் பாட்டு கீழே உள்ள ஒரு கவிதை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் காதல் ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு. ஆனா என்னதான் காதல் பெருசா இருந்தாலும் காதலிக்க பேங்க்ல கொஞ்சமாச்சு காசு வேணும் இல்லையா? இத அந்த காலத்திலேயே புதுமை பித்தன் அவருடைய கவிதையில சொல்லியிருக்காரு. கண்ணன் உரைத்திடவும் காரிகையும் தான் உரைப்பாள். பண்ணமென காதல் பரமபதம் கிடைக்க பதைக்கின்றேன். ஆனாலும் பாங்கிலே கொஞ்சம் பணம் ஏதும் வேண்டாமா? காதல் பெரிது, அதுதான் எனக்கும் தெரிகிறது. காசு பெரிதென்பதை நீ கருத்திலேன் கொள்ளவில்லை. காசு இல்லாமல் என்ன கதை நடக்கும்? அடுத்த 2 தலைப்புக்கில் உள்ள கவிதை. இருட்டு. நடந்தேன் நடக்கின்றேன் நடந்து நடந்தேகுகின்றேன். நடந்தேன் நடக்கின்றேன் நடந்து நடந்தேகுகின்றேன். செல்லும் வழி இருட்டு, செல்லும் மனம் இருட்டு. சிந்தைய அறிவினிலும் தனி இருட்டு. நடையால் வழி வளரும், நடப்பதனால் நடை தொடரும். அடியெடுத்து வைப்பதற்கு ஆதிவழி ஏதுமில்லை. சுமைய கற்றி சுமையேற்றும் சுமை தாங்கியாய் விளங்கும். சுமைக்குள்ளே தானியங்கி சுமையேற்றும் சும்மாடே. எங்கு எதற்கு ஏனென்று கேட்ட கால் எங்கு எதற்கு ஏனென்றே கேள்வி வரும். என்னை அனைத்தேகும் இருட்டு குரல் தானோ? என்னை அணைக்க வரும் மருட்டு குரல் தானோ? நடந்தேன் நடக்கின்றேன் நடந்து நடந்தேகுகின்றேன். நடந்தேன் நடக்கின்றேன் நடந்து நடந்தேகுகின்றேன். பார்த்தாலே தெரியுது வெளிச்சம் இல்லாம இருக்கக்கூடிய இருட்டு மட்டும் கிடையாது. சம்டைம்ஸ் லைஃப்ல என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாம வாழ்க்கை ஒரு இருட்டா தெரியும் இல்லையா? அதை பத்தி தான் இந்த கவிதையில சொல்லியிருக்காங்க. அடுத்த கவிதை கடவுளுக்கு கண்ணுண்டு. கடவுளுக்கு கண்ணுண்டு. கண்ணோ நெருப்பு வைக்க. தலையில் பிறை உண்டு. தணல் கையில் உண்டுண்டு. கங்கை முடி சூடி கால் தூக்கி ஆடுவதால் அங்கே மழுவே ஆறும் மறப்பாரோ? பேய்கணங்கள் சூழ பித்தாடும் வேடமிட்டால் வாய்க்கும் சுடலையிலே வளரும் பொருள் எதுவோ? கரிகாலன் பாதம் கைலாசம் காட்டுற்றாம். நரிக்கால் நடமிட்ட நான்மாட கூடலிலே. நீடு பொருள் கண்டு நிமிலன் அருள் கண்டு வீடு பெற நின்ற வித்தகர்கள் கண்டாராம். பாம்புக்கு பள்ளில் பரனுக்கு கண்டத்தில் தங்கும் விஷம் தரணி தங்கும் விஷம் அம்மா. பூத்திருக்கும் பொட்டு போல் பொறிக்கணலும் நெற்றிக்கண் காத்திருக்கும் பூத கணங்களுக்கே கைலாசம். அடுத்து 5வது கவிதை உதிரி கவிதைகள் கீழே உள்ள கவிதை. இந்த கவிதை ரொம்பவே ஆப்டாச்சு. நமக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பானுங்க. நான் ஊருக்கு கதை சொல்றேன்டா, சென்னைக்கு உன்கிட்ட கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இந்த கதையை இருக்கும். ஆனா அந்த காலத்திலே புதுமை பித்தன் கரெக்டா எழுதியிருக்காரு. வருகின்றேன் சென்னைக்கு, வந்தவுடனே கதையை தருகின்றேன். தவணை சொல்லி தப்பாதே. உருவான பாதி கதை இங்கே பஞ்சனையில் கீழ் இருக்கு.
மீதி கதை அங்கே வந்து. எஸ், எல்லா கவிதைகளும் ரொம்பவே அருமையான இந்த புக்ல. நான் நிஜமா சொல்லணும் அப்படின்னா புதுமை புத்தனுடைய சிறுகதைகள் தான் படிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய கவிதைகள் படிச்சேன். ரொம்பவே சூப்பரா இருந்தது. நீங்களும் கண்டிப்பா படிச்சு பாருங்க. இந்த புக்கோட ரிவ்யூ பாட்காஸ்டாவும் நம்மளுடைய சேனல்ல இருக்கு. நீங்களும் நானும் வித் மெத்தே ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. இதே மாதிரி சூப்பரான புக்கோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். புக்கோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல நான் மென்ஷன் பண்றேன். பை.